அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுதான் கடைசி வீடியோ. இந்த குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கடைசி வீடியோ. என்னெல்லாம் என் மனசில் இருக்கோ இது கடைசியாக இதில் நான் கொட்டிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் கொட்டிட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றின ஒரு விஷயந்தான். ஸோ நேற்று நியூஸ் 18 சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய உறுப்பினர் ராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு சில ஸ்டூடெண்ட்டு மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் அவ்வளோ ஈஸியாக சாதாரணமாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம். நம்மளும் எவ்வளவோ கத்தி கதறி பார்த்தாச்சு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பிரச்சனையே என்னென்னா, ஓப்பனாக மைண்டில் சொல்கிறேன். இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயத்துக்கு ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் இது உங்களுக்கான பிரச்சனை தான், கரெக்டுங்களா? இது உங்களுக்கான பிரச்சனை. உங்களுக்காக தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம், கத்திகிட்ருக்கோம், புலம்பிகிட்ருக்கோம். பட் இப்போ எப்படின்னா, உங்களுடைய ஒரு நியாயத்துக்காக நம்ம பேசுகிறோம், கத்துறோம், டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்குறோம். அப்படியே நம்ம உட்காந்து திரும்பி பார்த்தா ஒவ்வொருத்தராக அடுத்து பார்த்தோன்னா, இல்லை சார் குரூப் 2 போயிடலாம் சார், இப்படியே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும் சார், இப்படி இருந்தால் மன உளைச்சல் ஆகிடும் சார். ஓகே, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? டிஎன்பிஎஸ்சி இப்போதைக்கு வாயை திறக்க மாட்டாங்க. அடுத்த 2 மாதத்தில் குரூப் 2 வேறு வரப்போகுது. நான் இப்படியே புலம்பிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணுறது? எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் படிக்க போகிறேன் சார். இருங்கடா, உங்களுக்காக தாண்டா இங்கே பேசிகிட்ருக்கேன். என்னன்னு தெரியாமல் என்னடா போய் படிப்பீங்க? இல்லை சார், எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், நான் போய் படிக்கிறேன் சார். ஓகே, திரும்பி பார்த்தா அப்படி ஒவ்வொருத்தரை எதிர்த்து எதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு போராட்டத்தில் ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். திரும்பி பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு 100 பேர் 200 பேர் எழுந்துச்சு போகும்போது, என்னடா அது, நம்ம இவங்களுக்காக தான் பேசிகிட்ருக்கோம், இவங்களுக்காக தான் கேள்வி கேட்டுட்ருக்கோம். இப்போ எப்படி படிக்கணுன்ட்டு தெரியாமல் எப்படி போய் பசங்க நீங்கள் படிப்பீங்க? நான் கேட்குறது பசங்கள்கிட்ட, என்னடா படிப்பீங்க? எவ்வளோ தாண்டா படிப்பீங்க? இல்லை சார், ஏதோ ஒன்று பண்ணி தானே சார் ஆகணும், நான் போய் படிக்கிறேன் சார். ஓகே, அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே கிருஷ்ணா, என்னடா நீ எல்லோரும் படிக்கிறவங்களுக்கு நீ முட்டுக்கட்டையாக இருக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி என்ன நானே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அவங்கவுங்க படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, நீ தானடா நீ டீயை விட டீ கிளாஸ் நீ ஏன்டா ரொம்ப சூடாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. டீயை விட டீ கிளாஸ் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிரச்சனைக்குரியவங்களே அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க, நீ என்னடா உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சார், ஓகே சார், போகிறவங்க போட்டோம் சார், இருக்கிறவங்க இருக்காங்களா சார், அவங்களுக்காக நம்ம போகிறோம்ல. ஓகே, நம்ம நிறைய பேர் போராடும் போதே டிஎன்பிஎஸ்சி பார்த்தோன்னா செவி சாய்க்க மாட்டுறாங்களே. இங்கே நம்ம ஒரு 10 பேர் உட்காந்துட்டு நம்ம கத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது, நம்ம பைத்தியக்காரன் ஆயிடும். அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படி தான் இருக்குது. எது சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் எப்போ இதை விட்டுட்டு போகிறீங்கல்ல, அதை தான் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பழக்கி விட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த நியூஸ் 18 சேனலில் இருக்கிற இன்டர்வியூ நீங்கள் பார்த்துங்களே தெரியும். எவ்வளோ கேஷுவலாக ஒரு சில கேள்விகளுக்கு எவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு பார்வையை நம்ம மேலே பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக சொல்லிட்டாங்க, கொஸ்டின் கஷ்டம் யார் சொன்னால்? நிறைய பேர் ஈஸி தானே சொல்கிறாங்க, தரமான கொஸ்டின் தானே எடுத்திருக்கோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் பார்த்தோன்னா எல்லோரும் ஈஸி கஷ்டம்னு சொல்ல பல தரக்கட்ட கருத்து இருக்குல்ல. அப்போ ஈஸின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்னாலே ஈஸியும் இருக்கும் கஷ்டமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூக்கு பேட்டி கொடுத்தாங்கல்ல, இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கன்னு கேட்டால்,
இந்த வெறும் வாயில் வடை சுட்டுட்டு பேட்டி கொடுக்குறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சரி, கேள்வி கேட்குறவங்களும் சரி, பதில் சொல்கிறவங்களும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள். இல்லைன்னா போய் பேசாதீங்க. யாராவது மைக்கு நீட்டினா போய் வாயை திறந்து ஈஸி தான், என்னன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு வாயை திறக்காதீங்க. அப்படி இனிமேல் அடுத்த எக்ஸாமில் யாராவது அப்படி ஏதாவது மைக்கு நீட்டிட்டு வந்தாங்கன்னா, பர்பஸாக ரியலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போய் நின்று பேசுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன ஏதுன்னே தெரியும். ஈஸி தான், தமிழ் ஈஸி தான், மேக்ஸ் தான் கஷ்டம். நியூஸில் அதை பார்க்குறப்ப என்ன இதுங்களப்பா, என்ன எது ஏதாவது மைக் நீட்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். நம்ம இதில் வருவோம்ல, நியூஸில் வருவோம்ல. இது எவ்வளோ பேரோட வாழ்க்கையெல்லாம் எதுனா சினிமா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. இதெல்லாம் தான் இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பேசின ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் சேனலில் கூட பேட்டி எடுத்திருந்தீங்க, நிறைய பேர் ஈஸின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், யாரோட கருத்துக்கெல்லாம் அங்கே மேலோங்கி இருக்குது பாருங்கள். இப்போ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் போதே டிஎன்பிசி சர்வீஸ் ஆகிக்கல. இப்போ என்ன ஆகும், இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் நேற்றே வந்து பார்த்தோன்னா பாதி பேர் கடையை காலி பண்ணிட்டு போயாச்சு. கரெக்டாக பாதி பேர் அடுத்த குரூப் 2 அப்படின்னு போயாச்சு. ஓகே, மீதி 10 பேரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? பாவம், அவங்கள பார்த்தாலும் எனக்கு பாவமாக இருக்குது. எனக்கு பின்னாடி நிற்கிற ஒரு 10 பேர்த்த பார்த்தாலே எனக்கு பாவமாக தான் இருக்கும். அவங்களுக்கும் நினைக்க தோணும், ஐயோ நாமளும் இப்படியே உட்காந்துருக்குமே, பேசாமல் எழுந்துச்சி போயிடலாமான்ட்டு. சரி, இல்லை சார், நாங்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்போம். இருந்து அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்காம ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன போய் போராட்டம் பண்ணாலும் ஒரே வார்த்தை, தம்பி நீ தான்ப்பா கஷ்டம் கதறிட்டு இருக்கிற, மீது எல்லோரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஈஸி ஆமாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோமா. நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணுறதே அக்செப்ட் பண்ணிட்டீங்க தானே அர்த்தம். இப்போ நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசளவில் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இல்லையாங்கிறதில்ல. டிஎன்பிசி தரப்பில் பொறுத்த வரைக்கும் ஓகே, 2 நாள் கற்றுவாங்க கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கோ அது அப்படியே நிறைவேறிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டைம் அது நிறைவேறிட்டு தான் இருக்குது. அது உங்களை நான் குறை சொல்ல கிடையாது, உங்களுடைய சூழ்நிலை. நான் யாருமே இங்கே வந்து குறை சொல்ல மாட்டேன். அவங்க சூழ்நிலை அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போக வைக்குது. அடுத்து இருக்கிற இந்த வாய்ப்பையாச்சும் நமக்கு வந்து கிடச்சிடுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு பயம், பதட்டம் அடுத்த எக்ஸாம் நோக்கி போக வைக்குது. இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது அப்போ தான் அது புரியும். நம்ம இங்கேருந்து எவ்வளோ வேணால் பேசிடலாம், ஆனால் அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது ஐயோ விட்டதை வச்சு நம்ம திரும்ப அதையும் விட்டுறக்கூடாது, அதுலேயாச்சும் நமக்கு ஒரு சான்ஸ் வந்துடாதா, அதுலேயாச்சும் நம்ம படித்தது வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ எதுவுமே கடந்து போகிறது தான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எவ்வளோ தான் பசங்க படிப்பாங்க, நான் எழுச்சி பசங்களை நான் என்ன படிக்க சொல்கிறது? பசங்களா மரபு சொல் இருக்குது பசங்களா, ஓகே நான் நெட்லேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாமே எடுத்து கொடுக்க ரெடி. அது எந்த நம்பிக்கையில் அவங்கள படிக்க நான் சொல்கிறது? ஓகே படிங்க, வந்தால் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இனிமேல் அப்படி தான் படிக்கிறது படிங்க, எவ்வளோ கொஷின்ஸு நீங்கள் படித்ததுலேருந்து வருதோ எழுதுங்க, அப்படி தான் அதுதான் அதான் மூவ் பண்ணி ஆகணுமா இருக்குது. இல்லை ஒரு தமிழில் ஒரு போர்ஷன் நான் கொடுக்குறேன், அந்த போர்ஷனை கொடுத்துட்டு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். நான் எந்த நம்பிக்கையில் நான் ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் எடுப்பேனே எனக்கு தெரியல. இப்போ யூடியூப்பில் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த டெஸ்ட்டுக்கு நான் கொஸ்டின் எப்படி எடுப்பேன், எங்கேருந்து எடுப்பேன்? நான் என் இஷ்டத்துக்கு நான் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். சரி, எடுக்கிறதுல ஏதாவது பிரதிபலன் இருக்கும்ல. நான் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன்னா அந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பயன் இருக்கும். நான் எங்கேருந்தோ எடுப்பேன், டிஎன்பிசி தரப்புலேருந்து இருக்கவன் எங்கேயோ எடுப்பாங்க அப்படின்னா என்னது இது? இந்த கிரிக்கெட் விளையாடும்போது பால் பேட்டுக்கு போட்டால் அடிக்கலாம், நான் பாலை தூக்கி நான் எங்கே வேணால் தூக்கி போடுவேன். கிரவுண்டுக்கு இந்த பக்கம் போடுவேன், எனக்கு பின்னாடி தூக்கி போடுவேன், கிரவுண்டு மேலே கூரை மேலே நின்றுட்டு அந்த பக்கம் ரோட்டு மேலே தூக்கி போடுவேன். ஆனாலும் நீ ஓடி போய் அடிக்கணும்னா நான் நிற்கிற பக்கம் பாலை போட்டால் தான் நான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் நிற்கிற பக்கம் பால் எப்போ வருதோ அப்போ அடிச்சுக்க வேண்டிதான். நான் படிச்சிருந்து கேள்வி எப்போ என்ன வருதோ அதை அட்டன் பண்ணிக்க வேண்டிதான். அப்படி தான் இனிமேல் அப்படி தான். புரியல எனக்கு. அதாவது கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பா, ஆனால் கடல் ஃபுல்லாக உனக்கு ஒரே ஒரு மீன் தான் இருக்கும். அதாவது கடலில் ஒரு மீன் தான் இருக்கும், ஆனால் நீ தூண்டில் போட்டு நீ பிடி. எப்படி சார் அவ்வளோ பெரிய கடலில் எப்படி சார் ஒரு தூண்டில் போட்டு அந்த மீன் எப்படி சார் நம்ம மாட்டுமா? கடல் ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு பக்கம் போடுங்க, யாருக்கு மாட்டுதோ அவங்களுக்கு அந்த மீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டிஎன்பிசி தமிழுங்கிறது கடல்.
நீங்கள் புக்கை தாண்டி கேட்குறது பிரச்சனையே கிடையாது. புக்கை தாண்டி கேளுங்க, ஓகே. ஆனால் எந்த ரெஃபரன்ஸு அட்லீஸ்ட் வந்து ஒரு இப்போ முகவுரை அப்படின்னு ஜிகேல இருக்குன்னா, முகவுரையில் இருக்கக்கூடிய தகவல் அடித்து பிடிச்சி பார்த்தா நீங்கள் எவ்வளோ சோர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதோட லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பக்கத்துக்குள்ளே முகவுரை சம்மந்தப்பட்ட தகவல். நீங்கள் A to Z ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற தகவல் எல்லாமே எடுத்தால் கூட 20 பக்கம் தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போய்டும். அதை தாண்டிலாம் முகவுரைலாம் வந்து கடல் அளவுக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டுங்கிறது அவ்வளோதான். நம்ம புக்கில் இருக்கிற தகவல் இல்லாமல் நம்ம அவுட் ஆஃப் புக்கை தாண்டி நீங்கள் எவ்வளோ ரெஃபரன்ஸ் புக்கில் எடுத்தாலும் ஒரு 20 பக்கம் தாண்டாது. அப்போ அந்த 20 பக்கம் படித்தா முகவரை முடிச்சிடலான்ட்டு நமக்கு ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது. தமிழில் எண்டு பாயிண்ட் கிடையாது. கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுக்கான எண்டு பாயிண்ட்டே இல்லை. நீங்கள் கலைச்சொற்கள் கொடுக்குற டாபிக் எப்படி இருக்குன்னா, மேக்ஸ் கணிதம் அப்படின்னு ஹெட்டிங் மொட்டையாக கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ கணிதத்தில் டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம். அதில் எங்கேருந்து வேணால் கேள்வி கேட்கலாம். அந்த அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட் பேஸ் பண்ணது. கலைச்சொற்கள் கான்செப்ட் கிடையாது. எல்லாம் கான்செப்ட் கலைச்சொற்கள் கான்செப்டில் வருமா, பொருள் தருக கான்செப்டில் வருமா, எதிர்ச்சொல் கான்செப்டில் வருமா, ஒரு பொருள் ஒரு பொருளை குறிக்க எதிர்ச்சொற்கள் வந்து கான்செப்டில் வருமா, எல்லாமே மனப்பாடம் பண்ண. இப்போ பொருள் தருகளை என்ன மனப்பாடம் தானே பண்ணியாகணும், ஓரெழுத்து ஒரு மொழி மனப்பாடம் தானே பண்ணியாகணும். அதில் என்ன கான்செப்ட் இருக்குது எனக்கு புரியல. அதில் என்ன இலக்கண கான்செப்ட் இருக்குது, என்ன புரிஞ்சு படிக்கிறதுல என்ன கலைச்சொற்கள் என்னப்பா புரிஞ்சு படிக்கிறது இருக்குது. கலைச்சொற்கள் என்ன புரிஞ்சு படிக்கணும். கலைச்சொற்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது அங்கே ஒர்க் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அலுவலக சொற்கள்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். அதில் என்ன புரிஞ்சு படிக்குது, என்ன எனக்கு புரியல. அதில் என்ன ரூல் இருக்குது, என்ன புரிஞ்சுக்கணும். நான் பொருள் தருகு, நான் வந்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பொருள் தருகு நான் என்ன புரிஞ்சுக்கணும், என்னென்ன புரிஞ்சுக்கணும். 1000 கடை லட்சக்கணக்கான பொருள் தருகு இருக்குது. லட்சக்கணக்கான பொருள் தருகு நான் வந்து கற்றுக்கணுமா, அப்படி நான் கற்றுக்கணுமா. ஒரு லட்சக்கணக்கான பொருள் தருக இலக்கியத்தில் இருக்கிற எல்லா சொற்களுக்கும் நான் பொருள் தெரிஞ்சுக்கணுமா. இதுதான் நான் வந்து குரூப் 4க்கு படிக்கிறதா. இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க பாரு. எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம். டிஎன்பிசிக்கு இது ஒரு பதில்னு சொல்கிறாங்க பாரு. டிஎன்பிசி தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கே இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத பட்சத்தில் இது என்னன்னு சொல்கிறது, என்ன சொல்ல வரங்கிறது புரியுதா புரியலையா அவங்களுக்கு. ஏங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று புரியலைன்னா நம்ம வந்து சொல்லி நியாயப்படுத்தலாம், கேள்வி கேட்கலாம், அவங்களுக்கு புரிய வைக்கலாம். டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கே இதை பற்றி என்ன சொல்ல வரங்கிறது புரிஞ்சிக்க மாட்டேறாங்களே. சிம்பிளாக இப்போ பிஹெச்டி படித்தவங்களாம் கூட உள்ளே வந்து எக்ஸாம் எழுத வந்துட்டாங்க. அப்போ கொஸ்டினோட தரத்தை நம்ம கூட்டணும்ல. பிஹெச்டி வராங்க வரல அது பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், அசிஸ்டன்ட் போஸ்டிங். நீங்கள் இது என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பையனுக்கு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, ஓகேங்களா, மெஷர்மெண்ட்டு, இப்போ நீங்கள் கேட்டிங்களே இல்லையா நில அளவை கொஷின்லாம், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பையனுக்கு போய் சொல்லித்தர முடியுமா. அப்படிலாம் இருக்குது. பிஹெச்டி படிக்கிற பசங்களை மைண்டில் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன இன்டெரக்டாக சொல்ல வரீங்க, அவங்கள மாதிரி அந்த மாதிரி நாலேஜில் இருக்கிறவங்க தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்டெரக்டாக. அவங்க தான் எங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க. 10th முடித்தவங்களை வச்சுட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இங்கே வேலை செய்ய வைக்க முடியல. அப்போ இன்டெரக்டாக நாங்கள் அவங்கள எடுத்துக்கிறோம். குரூப் 1 முடியாது, குரூப் 2 முடியாதுன்னு நினைக்கிறவன் தான் குரூப் 4ல் வரான். ஓகே, நம்ம அந்த அளவுக்குலாம் படிக்க முடியாது, குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஓகே கிளியர் பண்ணிடலாம், நம்மளோட தகுதிக்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்ட்டு அவனோட தகுதியை அவன் நிர்ணயிச்சுட்டு நம்ம குரூப் 1 ரேஞ்சுக்கு அதாவது அது அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன். நம்ம சொல்லலாம் யூபிஎஸ்சி நீ போய் படிக்க வேண்டியதானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதுன்னா அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு எதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், அவனால் எதில் இப்போ நுழைய முடியுமோ அதுதான் அவன் வந்து தேடி கண்டுபிடிச்சி அவன் பார்ப்பான். குரூப் 1 முடிஞ்சால் குரூப் 1க்கு போவான். யூபிஎஸ்சி லெவலுக்கு அவனுக்கு போகணுன்னு அவனுக்கு விருப்பம் இருந்தாலோ இல்லை என்னால் வந்து தயார்படுத்திக்க முடியும்னு அவனுக்கு தோணினாலோ கண்டிப்பாக அவன் போவாங்க. முடியாத பட்சத்தானே குரூப் 4லேருந்து உட்காந்துருக்காங்க. ஓகே, நம்ம குரூப் 1 ரேஞ்சுக்கு போக முடியாது நம்ம சூழ்நிலைக்கு, அதுக்கெலாம் காலங்கள் வந்து அதிகமாக எடுக்கும், கோச்சிங்க்கு நம்ம போகணும், அது இதுன்ட்டு தான் ஓகே குரூப் 4 வீட்டிலேருந்து படித்தா கூட நம்ம கிளியர் பண்ணிடலான்ட்டு தான் வீட்டிலேருந்து படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டுங்களா?
அதுக்காக தான் குரூப் 4 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோடைய சிலபஸ் வந்து கம்மி, குரூப் 4 தான், அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான், அப்போ இதோட சிலபஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும், இதுலையாச்சும் நம்ம வேலைக்கு போயிடலான்னு தானே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஐஏஎஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு குரூப் 4 அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுத்து வச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்களாம் கூட வராங்க, அதனால் அவங்க எடுக்கிறங்கிறது இது ஒரு பெரிய முட்டாள்தனம். இப்படி ஒரு பதில் சொல்கிறதே பெரிய 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 முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். இது ஒரு பதில் வந்து நீங்கள் சொல்கிறதே பெரிய முட்டாள்தனம். படித்தவங்க யாருமே இதை வந்து இப்படி இந்த ஒரு பதிலை சொல்லவே மாட்டாங்க. அடிப்படையான இந்த படித்தவங்க யாருமே இந்த பதிலை சொல்லவே மாட்டாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், சொல்லவே மாட்டாங்க. மனசு ஆற மாட்டேதுங்க. இதில் வேறு நிறைய பேர் இது சம்மந்தமாக வீடியோ போட்டு நீ சம்பாதிச்சிட்டு போடே முட்டாள்களை ஓரமாக போங்கடா, எனக்கு வாயில் தான் வந்துடும் எனக்கு உண்மையிலுமே. இதில் வீடியோ போட்டு நாங்கள் சம்பாதிச்சு கோட்டையை கட்டிடுறோம், போகடா டே சம்பாதிக்கணும். இப்போ அடுத்து நான் எவன் பற்றியும் கவலைப்படாமல் நான் குரூப் 2க்கு இப்போ பேட்ச் போட்டு நான் சம்பாதிச்சிட்டு போயிடுவேன். நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன, எனக்கு இது யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கணுமா என்ன? இப்போ பேட்ச் நான் போட்டுருந்தேன், இந்நேரம் அவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க. எல்லாத்தையும் நான் வேறு மாதிரி ட்ராக்கு நான் வந்து எல்லோரும் குரூப் 2 படிக்கணும்னு சொல்லிட்டு இந்நேரம் பேட்ச் போட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் தாண்டி கொண்டு போயிட்டே இருப்பேன். யார் எப்படியே போங்க, என்னத்தோ படிங்க, எங்கிருந்தோ கேள்வி வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு நான் இந்நேரம் நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சேரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை, அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க பேட்ச் போடுங்க. இந்நேரம் நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன். என் டீம் எல்லோரையும் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வரைக்கும் கேட்குறேன் அடுத்து என்ன ஒர்க்குன்ட்டு. 3 நாளாக வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். நான் என்ன ஒருத்தனே நாங்கள் வந்து கத்திட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இதுவா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எவருமே இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இப்படிலாம் நீங்கள் பேசுகிறதுனால தான், உங்கள் நல்லதுக்கு பேசுகிறவங்களே நீங்களாம் வந்து மதிக்கிறது இல்லைன்னா அப்போ எவன் வந்து உங்களுக்காக வந்து பேசுவான்? அவங்களே குறை சொல்லிட்டு போயிடுறீங்க நீங்கள், அப்போ எவன் வந்து பேசுவான்னு நினைக்கிறீங்க? நமக்கு என்ன அப்படின்னு தான் இல்லை ஒதுங்க பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏடா இவனுங்களுக்காக பேசுகிறோம், கடைசி நம்மளை வந்து பார்த்துட்டு பள்ளிக்கடாக்கி விட்டு போயிடறானுங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்க வேண்டியதான். எவனும் உங்களுக்காக பேச மாட்டான். அப்புறம் வந்து கத்துறது, சார் எங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டிங்களா, எங்களுக்காக ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டிங்களா? ரைஸ் பண்ணுறவனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மட்டம் தட்டிட்டு போயிடுறீங்களே, குறை சொல்லிட்டு போயிடுறீங்களா? அப்போ எவன் வந்து உங்களுக்காக பேசுவாங்க? வாய்ஸ் ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க, இல்லையா அவனே திரும்பி மட்ட மாட்டேங்கிறீங்க. அப்போ எவன் உங்களுக்கு குரல் கொடுப்பான்? நாம் அந்த விமர்சனம்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்மளை எவ்வளவோ பார்த்துட்டோம், விமர்சனங்கள்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம். நம்ம அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், நமக்கு புத்திமதி சொல்கிறாங்களா, டே போடா ஓரமாக போங்கடா, மனசாட்சிப்படி எங்கிட்டு இருக்கேன் நான்லாம், ஓகேங்களா? அவனுக்காக நான் பயப்படணும் அவசியமே கிடையாது. மனசாட்சிப்படி எங்கிட்டு இருக்கேன். நீ வந்து சொன்னதுனால வந்து ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே என் மனசு வருத்தப்படுது, அதெல்லாம் தாண்டி எவ்வளவோ தூரம் வந்தாச்சு. நான் இங்கே பேசுகிறது என் ஸ்டூடெண்ட்டோட கஷ்டத்துக்காக நான் பேசுகிறேன். என் ஸ்டூடெண்ட்டுங்கிற தாண்டி என் பசங்க படுற கஷ்டம் என்னால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்னா ஓகே தம்பி, நீ சரியாக படிக்காமல் போயிட்ட, நீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து நீ புக்கில் படிச்சிருக்கலாம், புக்கில் தானே கேள்வி வந்துச்சு, சிறப்பு தமிழும் கொஞ்சம் சேர்த்து படிச்சிருக்கலாமே, ஓல்டு புக்கும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கல, இலக்கணம் நல்லா படிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்கலாமே. அவன் மேலே தப்புன்னா அவனை தேத்தி நான் அடுத்ததுக்கு நான் எக்ஸாம் மூவ் பண்ணியிருப்பேன். நேரம் தப்பு அவன் மேலே இல்லையே, அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் புலம்புறோம். அவன் நல்லா பர்ஃபெக்டாக படித்து வச்சுருந்தானே, நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நல்லா படிச்சிருந்தானே. நல்லா படிச்சுட்டு போய் நீ கேள்விகள் எங்கேருந்து எப்படி வேணால் கேட்பங்க மாதிரி கேட்டு விட்றீங்கன்னா நீங்கள் உடனே சொல்லலாம், சார் கொஸ்டின் கஷ்டம், எல்லாத்துக்கும் தானே கஷ்டம். அட முட்டாள்களா, இந்த பதிலை சொல்கிறவனுக்கு நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், முட்டாள்கள் தான் நீங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும். வடிகட்டின முட்டாள். கொஸ்டின் எல்லாத்துக்கும் கஷ்டம்னா இவங்களுக்கு கஷ்டம்னா, கொஸ்டின் கஷ்டம்னா என்ன அர்த்தம்? நான் அதே கேள்வி கேட்குறேன், இதே கொஸ்டின் நான் கஷ்டமாக வைக்கிறேன். 100 கேள்வி தமிழுமே எங்கேயுமே நீ வந்து அட்டன் பண்ண முடியாத மாதிரி நான் ஒரு 100 கேள்வி எடுக்கிறேன். நான் ஓப்பன் சேலஞ்சு நாங்கள் யூடியூப்பில் நான் சொல்கிறேன், 100 கேள்வி எடுக்கிறேன், எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் படி, நான் ஒரு 100 கேள்வி எடுக்கிறேன். நீ இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டேன், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம், அந்த மாதிரி எழுத்து நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 100 கேள்வி நான் தமிழ் எடுக்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச் இங்கே இதே யூடியூப்பில் நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில் நான் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன், அட்டன் பண்ணுங்க. அதில் யார் ஃபஸ்ட் மார்க் வராங்கன்ட்டு நான் காட்டுறேன். அந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லட்டும், நான் வந்து படித்ததில் தான் கேள்வி வந்துச்சு, என் திறமைக்கு கிடைச்ச பரிசு இது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லட்டும். கடைசி மார்க் எடுத்தவனு கேட்குறேன், அப்போ அவனுக்கு டேலண்ட் இல்லையா? 100 மார்க் எடுத்த 100 கொஷினும் தெரியாமல் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அங்கே அதே கொஷினை திரும்ப 1 மணி நேரம் கழித்து வைக்கிறேன்.
அப்போ வேற ஒருத்தர் வருவான், அதே கொஸ்டின் இன்னும் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு வரேன், அப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் வேறு வருவான். ஏன்னா இங்கே கேள்விகள் எல்லாமே யாருக்கு எதுவும் தெரியாத பட்சத்தில் ஏபிசி அவனுக்கு மைண்டில் என்ன தோணுதோ என்ன போடுறானோ அதை வச்சு தான் மார்க்கு, அதை வச்சு தான் இங்கே ரேங்குன்னா இது என்னது? கஷ்டம் வேற. உங்களுக்கு புரியுதா இல்லையா? கொஸ்டின் கஷ்டமாக இருக்குங்கிறது வேற, கொஸ்டின் டஃப்புங்கிறது வேற, கொஸ்டினே தெரியலைங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா முட்டாளுங்களா? என்ன சொல்ல வரங்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுதா இல்லையா? கொஸ்டின் கஷ்டம் கிடையாது. தெரியாத கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாததுனால கொஸ்டின் கஷ்டம்னு சொல்கிறோம். உங்களுக்கு விளக்கம் புரியுதா இல்லையா? நீங்கள் எப்படி ஒரு அரசு அதிகாரி, இதுவே புரியலன்னா நீங்கள் எப்படி அரசு அதிகாரியாகி ஒரு பாமர மக்களுடைய ஒரு கோரிக்கை நீங்களாம் எப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுப்பீங்க? அடிப்படை விஷயமே உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து மற்றது புரிஞ்சுப்பீங்க. இப்போ கொஸ்டின் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிகிட்டு இருக்கோம். டிஎன்பிசியில் இருக்கிறவங்களுக்கும் புரியல, மாணவர்களாக உங்களுக்கும் புரியலன்னா போக வேண்டியதான், கடந்து போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நான் மன உளைச்சல் ஆகிட்டேன், நீங்கள் மன உளைச்சல் ஆகிறீங்களே, நான் மன உளைச்சல் ஆகிட்டேன். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? ஏன் நம்பி இருக்கிற மற்ற பசங்களுக்கும் அவங்களும் மன உளைச்சல் ஆகிடுவாங்க. படுத்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர்நூன் மேலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கும் உங்களை எந்த அளவுக்கு எவ்வளோக்கு உங்களை நான் வந்து தயார்படுத்த முடியுமோ, அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலேயும் என்னால் எவ்வளோக்கு உங்களை தயார்படுத்த முடியுமோ, அந்த குரூப் 2ல் உங்களை தேர்ச்சி அடைய வைக்க முடியுமோ, டபுள் மடங்கு இல்லை 10 மடங்கு இறங்கி நாங்கள் செய்கிறோம். நம்ம டீம் ரெடியாக தான் இருக்குது. ஓகேங்களா? எதுனாலும் பார்த்துக்கலாம். நம்ம நம்பியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலையே படாதீங்க. எப்போவுமே கிஷோபா அகாடமி உங்கள் கூட நிற்கும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேறு இதுக்கு வேறு என்ன சார் சொல்யூஷன் இல்லையா? டிஎன்பிசி மேலே போய் போராடலாமே. என்ன பண்ணாலும் டிஎன்பிசி போராடி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு 1000 பேர் கூட வரீங்கன்னு வச்சிங்களேன். ஒரே கேள்வி, 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, 1000 பேர்த்துக்கு உங்களுக்கு தான் கஷ்டம் சொல்லுங்க, இது யாருமே சொல்லிங்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் டிஎன்பிசி. ஏன்னா அவங்க வந்து நியாயமான விஷயமா பேசுகிறது கிடையாது. அவங்க அதை வந்து பார்த்தோன்னா அவங்க பக்கம் நியாயப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க தவிர நம்மளோட நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. டோட்டல் வேஸ்ட். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே வந்த மாதிரி தெரியல. டிஎன்பிசி நாங்கள் என்ன பண்ணுமோ அதுதான். அவங்க பேசுகிற அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, அப்படி தான் இஷ்டம் இருந்தால் இருக்கலாம், போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாமளும் அப்படி தான் போய்க்கணுமா இருக்குது. அவங்க சொல்கிறத வாயை மூடிட்டு கேட்டுட்டு நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. போயிட்டுருக்காங்களா, எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் வாயை மூடிட்டு தான் போகணும். நம்ம உட்காந்து தனியாக இங்கே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாளாயிடுவோம். பாரா அங்கே ஒரு 10 பேர் முட்டாளாட்ட உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது கடைசியாக, அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? சரி, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் பிளான் போட்டு கொடுக்குறேன். எது எப்படிலாம் படிக்கணும், ஓகே இந்த விஷயத்துக்குள்ளேயும் எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ.